நாடாளுமன்ற கேண்டீன் தான் உங்களுக்கு வந்து பயங்கரமான இது. யூஸ்வலா நாடாளுமன்ற கேண்டீன் வந்து ரொம்ப சகாய விலையில கொடுப்பாங்களா? ஏன் இல்ல இப்ப எல்லாம் மாறிடுச்சுங்க. இப்ப எல்லாம் மோடி வந்த ஒருபாடு நான் வெஜிடேரியன் குறைச்சிட்டாங்க, நான் வெஜிடேரியன் குறைச்சிட்டாங்க. இப்ப நீங்க இன்னும் சொல்ல போனா ஒரு காலத்துல ஸ்பீக்கர் மீட்டிங் கூப்பிட்டாவோ, அமைச்சர்களுக்கு வந்து மீட்டிங் கூப்பிட்டாவோ, நீங்க எல்லாம் என்ன சொல்ல போனா கமிட்டி மீட்டிங் வரும்ல, கமிட்டி மீட்டிங் எல்லாம் நேரு காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் லஞ்ச் வந்து நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் ரெண்டு இருக்கும். இப்ப இவங்க எந்த வந்த ஒருபாடு வெஜிடேரியன் கொண்டு விட்டாங்க. நான்வெஜ்ஜே கிடையாது. எந்த நாடாளுமன்றத்தினுடைய அபிஷியல் கூட்டம் எந்த கூட்டத்திலும் நான்வெஜ்ஜே கிடையாது. பிரைம் மினிஸ்டர் விருந்தா இருந்தாலும் சரி, ஸ்பீக்கர் இருந்தாலும் சரி, கமிட்டி கூட்டமா இருந்தாலும் எதுவுமே கிடையாது. அது மாதிரி இதுல சென்ட்ரல் ஹார்ட்லயும் மேக்சிமம் குறைச்சிட்டாங்க. முட்டை, ஃபிஷ் அவ்வளவுதான். அந்த மாதிரி அந்த சாப்பாட்டுல கூட RSS கொள்கையை உள்ள திரிக்கிறாங்க. அப்புறம் அந்த கன்செஷன்ல விட்டுட்டாங்க. கேட்டா நான் சம்பளத்தை ஏத்திட்டோம், 1 லட்சம் ரூபாய் சேலரி, அப்புறம் டிஏடி எல்லாம் இன்னொரு 50,000 கொடுக்குறோம், 1.5 லட்சம் ரூபாய் சேலரி கொடுக்குறோம் அப்படின்னு அந்த கன்செஷன் எடுத்துட்டாங்க. அப்ப உணவு தரமும் இல்ல. ஒரு காலத்துல சென்ட்ரல் ஹார்ட்ல சாப்பிடறதுக்காகவே மூப்பனார் வந்தா 50 பேர் சாப்பாடு கொடுப்பாரு. அது மூப்பனார் பெஞ்சே பேரு. GK மூப்பனார் வந்தாங்க எல்லாத்துக்கும் எல்லாம் கட்சி சார்பு இல்லாம எல்லாத்துக்கும் பிரியாணி வாங்கி கொடுப்பாரு, அங்கே சாப்பிட்டு இருப்பாரு. அது மாதிரி அங்க பிரியாணி டேஸ்டா இருக்கும், குலாப் ஜாமுன் டேஸ்டா இருக்கும், டோக்லாங்கிற மாதிரி டேஸ்டா இருக்கும். அந்த பார்லிமெண்ட்டுக்குன்னே ரொம்ப சீப்பா இருக்கும். இப்ப அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே. இப்ப வந்து யாரெல்லாம் நான்லாம் சென்ட்ரல் ஹார்ட்ல சாப்பிட்டு இந்த அரசாங்கம் வந்து சாப்பிட்டதே கிடையாது. சென்ட்ரல் ஹார்ட்ல